ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ஆவுடை அக்காயாக அத்வைத்த பராணி கீதானி உரை நிகழ்த்துபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் நூலகர் வி. லாவண்யா அவர்கள். ஆவுடையக்காயாக அத்வைத பராணி கீதானி. செங்கோட்டை ஸ்ரீ ஆவுடையக்கால் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் அத்வைத கவிஞர் மற்றும் ஆன்மீகத்துறை பெண் சான்றோர் ஆவார். அவரது பெற்றோர் செங்கோட்டைக்கு அருகில் உள்ள சங்கரன் கோயிலின் தலைமை தெய்வமான கோமதி அம்மனை நினைவு கூர்ந்து அவரை ஆவுடை என்று பெயரிட்டனர். அவர்கள் மிகுந்த அன்பும் பராமரிப்பும் கொண்டு அவரை வளர்த்தனர். அந்த காலத்தின் மரபின்படி அவர் மிகவும் இளமையில் தன்னுடைய மணமகன் யார் என்பதையும் திருமணத்தின் பொருளையும் புரிந்து கொள்ளாத நிலையில் அண்டை வீட்டுப் பையனுடன் திருமணம் செய்யப்பட்டார். அந்த பையன் இறந்தபோது அவரது குடும்பம் அழுது கொண்டிருந்தது. அப்போது அவர், வேறு வீட்டுப் பையன் இறந்ததற்கு இவ்வளவு அழுவது ஏன் என்று கேட்டார். அவரது கணவன் இறந்ததை அவர் உணரவில்லை. அவரது முதல் மாதவிடாய் விதவையாகும் சடங்குகளுக்கான தொடக்கமாக அமைந்தது. வெளி உலகுடன் தொடர்பு கொள்ளாமல் இருண்ட அறையில் தனிமையில் வாழ்தல், முடிவில்லாத வீட்டு வேலைகள் மற்றும் வாழ்நாள் முழுவதும் ஒரு அபசகுணமான பெண்ணாக கருதப்படுதல், இந்த கட்டுப்பாட்டுகள் அவரது வாழ்க்கையை அடக்கி அவர் தன்னுடைய எதிர்காலம் இப்படிப்பட்ட அடிமைத்தனமாக இருக்க வேண்டுமா என்று மனமுடைந்தார். செங்கோட்டை ஆவுடையக்கால் மற்றும் திருவிசைநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள் ஆகியோரின் சந்திப்பு 18ஆம் நூற்றாண்டு தமிழகத்தில் ஆன்மீக விழிப்புணர்வின் முக்கியமான நிகழ்வாகும். இந்த நிகழ்வு சமூக ஒடுக்குமுறைகளை எதிர்த்து ஆன்மீக விடுதலைக்கான பாதையை வெளிப்படுத்துகிறது. 18ஆம் நூற்றாண்டின் முதல் பாதி தமிழிசை மிகுந்த வளர்ச்சியடைந்த காலமாக இருந்தது. இதற்கு காரணமாக முத்துத்தாண்டவர், மாரிமுத்து பிள்ளை மற்றும் அருணாச்சல கவிராயர் ஆகியோர் இருந்தனர். இவர்கள் மற்றும் பிற இசை ஆசிரியர்கள் நடராஜர், ராமர், கிருஷ்ணர் போன்ற தெய்வங்களை பற்றி பாடல்கள் பாடியிருந்தனர். ஆனால் அக்கா வேதாந்த சித்தாந்தங்களை அடிப்படையாக கொண்டு பாடல்களை பாடியவர். அக்காவின் காலத்தில் மிகச்சிறந்த அத்வைதவாதியாக இருந்தவர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர். இவர் ஒரு அவதூதராக இருந்தார். காவிரிக்கரையில் தியான நிலையில் முழுமையாக லயித்து பிரம்மசூத்திர விருத்தி, யோக விருத்தி, அத்வைத ரசமஞ்சரி போன்ற உயர்தரமான கிரந்தங்களை எழுதியுள்ளார். அவர் பாடிய பாடல்களில் வெறும் 24 பாடல்கள் மட்டுமே இன்று வரை நிலைத்துள்ளன. சதாசிவ பிரம்மேந்திரரின் பாடல்களுடன் ஒப்பிட்டால் அக்காவின் பாடல்கள் அதிகமாகவே உள்ளன. 75 ஞானரச கீர்த்தனைகள் மற்றும் பல நீண்ட பாடல்கள் இன்று வரை கிடைத்துள்ளன. அக்கா தன் பாடல்களில் பெண்கள் வீட்டில் செய்வதான கருமங்கள் மற்றும் வைதிக வழிபாட்டு முறைகளை அடிப்படையாக கொண்டு அத்வைத்தத்தின் உயர்ந்த சத்தியங்களை எடுத்துரைத்துள்ளார். அவரின் பாடல்களில் பக்தி மார்க்கத்தை திறம்பட சொல்வது கிடையாது, ஆனால் அதில் பக்தியை உணரலாம். ஆவுடையக்கா ஆழ்ந்த தத்துவ சிக்கல்களை, குறிப்பாக அத்வைத்த சித்தாந்தத்தை பெண்களின் நாள்தோறும் அனுபவங்களில் தோன்றும் பாட்டுகளின் வழியே சுதந்திரமாக, இயல்பாக, ஆழமாக எடுத்துரைத்தார். அவருடைய பாடல்கள் சாஸ்திர சார்ந்த இலக்கியங்களின் கூர்மையான வாத பிரதிவாதங்கள், தத்துவ விவாதங்கள், கருத்து போராட்டங்களை விட முற்றிலும் மாறுபட்டவையாகவே இருந்தன. அக்காவை உண்மத்தை என்று அழைத்தனர். ஒரு மெய்ஞான மதிப்புரையுடன் பித்து பிடித்தவள் போல் உலாவும் ஒருவராக ஆன்மீக களிப்பில் திளைத்து அவர் தமது பாடல்களை இயற்றினார். அவர்கள் இயற்றிய பாடல்கள் வேதாந்த குறவஞ்சி நாடகம், வேதாந்த வித்யா சோபனம், வேதாந்த அம்மானை, வேதாந்த ஆண்டி, வேதாந்த கப்பல் முதலிய இன்னும் அநேக பாடல்கள். வேதாந்தம் என்பது ஆண்களின் சொத்தாகவே கருதப்பட்ட காலத்தில் அக்கா வேதாந்தத்தை பெண்கள் அணுகக்கூடியதாக மாற்றியதால் அவர் தனிப்பட்ட இடத்தை பெற்றவர். கடினமான வேதாந்த நூல்களை வீட்டு உபமைகளை பயன்படுத்தி எளிமைப்படுத்தினார். ஒரு சிறு பதிப்பில் வேதாந்தத்தின் கடுமையை விளக்கும்போது நல்லெண்ணெயை தயாரிக்கும் செயல்முறையை உபமானமாக கூறுகிறார். ஆமணக்கொட்டை மிகவும் விஷமையானது. எண்ணெய் எடுக்க அதை சமைக்கவும் மீண்டும் மீண்டும் வடிகட்டவும் வேண்டும். அதைப் போலவே என்ற அறியாமையை நீக்கி வித்யையை அடைய வேண்டுமென்றால் அந்த ஞானத்தையும் முறையாக சமைத்து வடிக்க வேண்டும். இதே முறையை நீ பயன்படுத்த வேண்டும். இந்த உவமையின் மூலம் ஆவுடையக்கா வேதாந்த ஞானம் சாதாரணமாக கிடைக்கக்கூடியதல்ல, அதனை அடைய அதிகமான உள்மெய் ஸ்ரத்தை, சிந்தனை, சுத்திகரிப்பு தேவை என்பதை வலியுறுத்துகிறாள்.
ஆவுடையக்காவின் அத்வைத வேதாந்த பரமான பாடல்களில் சிலவற்றையும் மற்றும் அதிலிருந்து சில வரிகளையும் காணலாம். பராபர கண்ணி என்னும் பாடலில் உத்தம பரபிரம்மத்தை முன்னிலைப்படுத்தி தன் ஆன்மீக பயணத்தையும் அடைந்த உயர்ந்த நிலைகளையும் விவரிக்கிறார். அதே நேரத்தில் உலகின் நயவஞ்சகமான நடைமுறைகளையும் தீவிரமாக விமர்சிக்கிறார். சுஷுப்தியில் ஜாகரத்தில் தூங்காமல் தூங்கி சுத்தி அசுத்தி இரண்டுமற்றேன் பராபரமே, கோபமோடு ஆசை குலைந்து அங்கே போகிய பின் பேச ஒருவரும் மற்று போனேன் பராபரமே, ஆசிரயித்த அவஸ்தை எல்லாம் அப்புறமே போகிய பின் சாட்சியாய் நான் அசங்கமானேன் பராபரமே, சத்ருக்கள் 6 வைரிகளும் செத்தப்பின் மிருத்யுஞ்சயமானேன் என்று நின்றேன் பராபரமே. இந்த பாடலில் ஆவுடையக்கா முதலில் துரிய நிலையை விவரிக்கிறார். இது மாண்டூக்க உபனிஷத், பகவத்கீதை மற்றும் இதர கிரந்தங்களில் காணப்படும் ஒரு விஷயமாகும். அடுத்தபடியாக ஆசை, கோபம் ஆகிய பாஷைகள் கடந்த நிலை. பகவத்கீதையில் துக்கேஷு அனுவிக்தமனாக சுகேஷு விகதஸ்பிருகः வீதராக பயக்ரோதः ஸ்திததீஹி முனிருச்சியதே என்ற ஸ்லோகம் இந்த நிலையை தான் குறிக்கிறது. மூன்றாவதாக சாட்சி ஸ்வபாவம். பகவத்கீதையில் க்ஷேத்ரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத மற்றும் பிரஹதாரண்யக்கத்தில் சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்ச கூறுவது போல் அக்கா இங்கு சாட்சி பாவத்தை உணர்ந்துள்ளார். நான்காவதாக மரணத்தை வென்ற ஆத்ம நிலை. இது ஆத்மாவின் நித்தியத்துவம் மற்றும் மரணஹித நிலையை விளக்குகிறது. பகவத்கீதையில் கூறுவது போல் எதிர்ச்சாலாப சந்துஷ்டோ துவந்த்வாதீதோ விமத்சரஹ சமஹ சித்தௌ அசித்தௌ ச கிருத்வாபின நிபத்யதே என்று ஆவுடையக்கால் இரட்டைப்பாடற்ற ஞான நிலையை விளக்குகிறார். அனைத்தும் அத்வைத வேதாந்தத்தின் முக்கிய உபதேசங்கள். ஆவுடையக்கா வேதாந்த கும்மி மற்றும் சூடாலை கும்மி ஆகிய பாடல்களை செய்துள்ளார். சூடாலை சம்பவம் யோகவாசிஷ்டம் எனும் நூலில் வரும் ஒரு பகுதியாகும். இதில் வரும் கதை ஆவுடையக்காவின் பாடலில் மிக எளிய நெளிவான மொழியில் சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இவை தவிர தாலாட்டு பாடல்களும் உள்ளன. பிரசித்தியடைந்த மதாலசா தாலாட்டை போலவே ஆவுடையக்கா அத்வைத தாலாட்டு மற்றும் தொட்டில் பாட்டு ஆகிய பாடல்களை குழந்தையை தூங்கச் செய்யும் வகையில் இயற்றியுள்ளார். பள்ளு மற்றும் கன்னிப்பாடல்கள் நிலத்தில் வேலை செய்வதற்கும் அதை பாதுகாப்பதற்குமான சூழ்நிலையிலும் பாடப்படும். இதிலிருந்து சில வரிகள். கர்மமாகிற கயிறும் கொழுவும் கலப்பை நோக்காலும் எடுத்தவன் காலமாகிற கால இரண்டையும் பூட்டியே ஏரை கூட்டினான் ஏரை கூட்டினான் ஏரை கூட்டினான் பள்ளன். இங்கு கர்மம் என்பது வாழ்க்கை வயலுக்கு அடைக்கக்கூடிய கயிறு அல்லது உரிமையைப் போல் ஆகும். காலம் என்பது அந்த உரிமையின் பூட்டை பூட்டி வினைகளின் பயன்களை முதிரச் செய்வதாகும். ஏரை என்பது விலை திறக்க ஆன்மீக பயிற்சிக்கு ஈடான பராமரிப்பும் முயற்சியும் ஆகும். இதை பகவத்கீதையின் ஈஸ்வரஹ சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வாணி பூதானி யந்திராரூடானி மாயையா என்ற ஸ்லோகத்தில் அர்த்தத்தோடு முற்றிலும் ஒத்துப்போகிறது. குயில்கண்ணி. இதில் ஆவுடையக்கா மாயையை நீக்குவதற்கான உக்திகளையும் வழிகளையும் சிறப்பாக வெளிப்படுத்துகிறார். கன்னிப்பாடலின் விளையாட்டு பாணியில் மாயையின் சாயலில் மயங்கி உலாவரும் குயிலை நோக்கி அதனை கையாள்வதற்கான முறைகளை விளக்குகிறார். வினைகள் தீரவென்றால் குயிலே வினயம் வேண்டுமடி, கவலை எதுக்கடி குயிலே மாயா கல்பிதமடி, பொறுக்க வேணுமடி குயிலே பொல்லாத துக்கங்களை, தள்ள வேணுமடி குயிலே தத்துவ திருஷ்டியினால். அடுத்து கிளிக்கண்ணி என்னும் பாடல். இதில் அக்கா கூறுகிறார், ஆனந்தம் என்ற பழம் அளவிட முடியாத மிக இனிமையானது. இது ஒரு அரிய பழம், தேடும் பொழுது கிடைக்காது. ஆனால் தத்துவ அறிமுகம் கொண்டவர்கள் மட்டும் அதை ரசிக்கலாம். ஆனந்தமான பழம் அனவதியாய் கிடைக்க சச்சிதானந்தம் என்றும் கிளியே காண அறியேதடி, தேடக்கிடை காதடி திகட்டாத வஸ்துவடி, அறிவுள்ளோர்க்கு ஆனந்தமடி கிளியே அதிமதுரமடி. இந்த பாடல் அத்வைத வேதாந்த தத்துவத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. இது சத்து சித்து ஆனந்தம் எனும் பரமார்த்த உணர்வை
அகங்காரத்தின் மீறுதலை, மேலும் இருமையல்லாத தத்துவம் அல்லது வஸ்து எனும் உண்மை அனுபவத்தை பிரதிபலிக்கிறது. இவை அனைத்தும் உபனிஷத்துக்கள் மற்றும் ஆதிசங்கரர் நூல்களில் இடம்பெறும் முக்கியமான கருப்பொருளாகும். விவேக சூடாமணியில் அஜ்ஞானயோனிஹி சம்சார காரணம் துவைதஸ்ய மூலம் பரிதுர்லபம் சதா அஜ்ஞானநாசே சமுபைதி மோக்ஷः ஆனந்தரூபம் பரமம் பதம் எது என்று கூறியுள்ளது போல், அறியாமையே சம்சாரத்துக்கும் இருமை உணர்விற்கும் மூல காரணம். அறியாமை நாசமாகும் போது விடுதலை அடையப்படுகிறது. அது ஆனந்தமாகும் பரமநிலையாகும். கப்பல் பாட்டு அல்லது படகு பாட்டு என்பது ஏரிகள் மற்றும் நதிகளில் பயணம் செல்லும் போது பயணிகள் சேர்ந்து பாடும் ஒரு பாட்டாகும். இது அலைகளின் பயத்தை குறைப்பதற்கும் பயணத்தின் ஒரு தலைப்பட்சமான தன்மை தடுக்கவும் உதவுகிறது. ஆவுடையக்கால் வேதாந்த ஞானரச கப்பல் மற்றும் வேதாந்த கப்பல் என்னும் பாடல்களை பாடியுள்ளார். வேதாந்த ஞானரச கப்பல் என்பது ஆவுடையக்காவின் முக்கியமான பாட்டுக்களில் ஒன்றாகும். இது வேதாந்த தத்துவம் மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கை ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு சிறந்த படைப்பாகும். அகம் பிரம்மாஸ்மி எனும் ஆனந்தத்தை அடைந்து தத்துவமசி வாக்கியத்தால் தாமே தாமாகி அயமாத்மா பிரம்மம் எனும் ஐக்கியம் தன்னை அடைந்தான் என்று சில வரிகள் இந்த பாட்டில் உள்ளன. இந்த பாடலில் தோன்றும் அகம் பிரம்மாஸ்மி என்பது பிருஹதாரண்யக உபநிஷத்தின் மகா வாக்கியம். அத்வைத வேதாந்தத்தில் ஒரு அடிப்படை உணர்வு. வியக்தி ஆத்மா மற்றும் பரபிரம்மம் ஒன்றே என்பதை நேரடி அறிவால் உணர்த்துகிறது. தத்துவமசி என்ற சாந்தோக்கிய உபநிஷத்தின் வாக்கியம் தனித்த ஆத்மாவும் உயர்ந்த பரமேஸ்வரனும் ஒன்றிணைந்துள்ளதை காட்டுகிறது. இந்த பாடல் ஞானம் என்பது கல்வி அல்லது அறிவார்ந்த பாவனையாக மட்டுமல்ல, அது உண்மையில் உள்ள ஆன்மீக உணர்வின் நேரடி அனுபவமாகும். மேலும் ரசம், ஆன்மீக ஆனந்தம் என்பது வேதாந்தத்தில் காணப்படும் உயர்ந்த ஆனந்தத்தின் கண்ணோட்டமாகும். இது பிரம்மன் என்ற உண்மையை உணர்வதன் மூலம் பெரும் ஆனந்தத்தை அடைவதற்கான முறை. ஆவுடையக்காவின் குரு ஸ்ரீதர ஐயாவாலின் மறைவை அறிந்தபோது எழுதப்பட்ட ஒரு பாடல் அனுபோக ரத்னமாலை. இது வேதனையால் நிறைந்ததாக இருக்கிறது. அதன் மிகுந்த வலியுடன் கூடிய உணர்ச்சி வாசகர்களை அதிர்ச்சியடைய செய்கிறது. மேலும் ஆவுடையக்கால் தனது குருவின் உபதேசத்தால் எப்படி தமக்கு சாதனா மார்க்கம் முன்னேறியது என்பதை அத்வைத மெய்ஞான ஆண்டி, பண்டிதன் கவி என்ற இரு பாடல்களின் மூலம் புரிந்து கொள்ளலாம். அஜ்ஞான பிராந்தியை தாண்டி அவன் சற்றே கடை கண்ணால் பார்த்தாண்டி, பார்த்த பார்வையால் தாண்டி அவன் பவசாகரம் வற்றடி தாண்டி, பக்தி தூரட்டியால் தாண்டி என்று இந்த பாடலில் உள்ள வரிகள். அத்வைத மெய்ஞான ஆண்டி எனும் அழகான ஆன்மீக பரிபூரணமான அடையாளத்தை ஆவுடையக்கால் தன்னை பற்றியே சில பாடல்களில் பயன்படுத்துகிறார். இது அவர் தன்னை அறிந்தவள் என்று குறிக்கும் தன்னுறவு கூற்றாகும். இந்த பாடலின் மூலம் ஆவுடையக்கால் தன்னை இறைவனில் இணையமான, அறியும் உண்மையின் உருப்படியாக மற்றும் அறிவை மட்டுமே உண்மையாக கருதும், ஆசைகளிலிருந்து முழுமையாக விலகிய பரமபதத்தை அடைந்த ஞானி என்று தன்னை வர்ணிக்கின்றார். ஈசானத்ரயம் அதாவது புத்திர தாரதனம் பற்றிய ஆசை, தாபத்ரயம் ஆத்தியாத்மிக, ஆதிபௌத்திக, ஆதிதைவிக துயரங்கள், இவை அனைத்தும் உடலில் நோய்களாக வாத்தம், பித்தம், ஸ்லேஷ்மம் என காட்டப்படுகின்றன. இவை மூர்ச்சை எனும் மோகத்தை உருவாக்குகின்றன. இந்த நிலையில் ஒரு உயர் சித்த பண்டிதராய் பரமாத்மா தானே வந்து அந்த உடல் நோய்களை போக்கும் மாதிரியான ஔஷதமாக ஆத்ம ஞானம் எனும் மருந்தை தருகிறார். இதைத்தான் ஆவுடையக்கால் பண்டிதன் கவி என்ற பாடலில் வரும் சில வரிகளில் மூலம் உணர்த்துகிறார். ஈசனாத் திரயங்கள் என்னும் வாதப்பித்த ஸ்லேஷ்மமதாய், தாபத்ரயம் என்னும் தாகம் அதிகமுண்டாய் என்று இந்த வரிகள் செல்கின்றன. பரனே வடிவாகி சுத்தஸ்வரூபமாய் தனுவெடுத்து எந்தனுக்கு அவர் தாமே வடிவெடுத்து தாகமெல்லாம் போக்கவென்று பவரோகம் போக்க நல்ல பண்டிதராய் வந்தார்தான், கை கண்ட ஔஷதம் இருக்கிறது நம்மிடத்தில், கொடுத்து நிறுத்துகிறோம் குணம் காணலாம் இதிலே என்று சொல்லி ஸ்ரீ ராமஸ்மரணம் என்னும் குளிகையால் தான் அச்சுத பக்தி என்னும் அனுபானமும் சேர்ந்து என்று இந்த பாடல் வரிகள் உள்ளன. இந்த பாடல் ஒரு அழகான ஆன்மீக உவமையை எடுத்துக்கொண்டு மனிதனின் அகச்சஞ்சலங்கள் நோய்களாகவும், பரமாத்மாவை வைத்தியராகவும், ஞானத்தை மருந்தாகவும், பக்தியை அனுபானமாகவும் காட்டுகிறது. இப்படியாக ஆவுடையக்கால் மற்றும் அவர்களது அத்வைத பாடல்கள் பலரையும் அவர்களுக்கு அடிமையாக்கியுள்ளது. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஆவுடை அக்காயாக அத்வைத்த பராணி கீதானி. உரை நிகழ்த்தியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் நூலகர்
வி லாவண்யா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.